ஹலோ ஹேவி வர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன், கிஷோர் குமார், அபிராமி, ஜான் விஜய், போஸ் வெங்கட், ஹரிஷ் பெரடி இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதின்ற ஒரு டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு டெபியூட்டன் டேரக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லர் ட்ராமா ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு டெலிவரி பாயா இருக்காரு டிடிஎஃப் வாசன். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவர் லவ் பண்ற பொண்ணோட அண்ணன் தான் வந்து கிஷோர். பட் ஆனா இது அவருக்கே தெரியாது இனிஷியலா. பட் அவர் ஒரு நாள் ரோட்ல போகும்போது அந்த கிஷோர் வந்து குறுக்க வர ரோடு கிராஸ் ஆகி வரும்போது அது தெரியாம இவர் மேல இடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. இவர் அப்படி போகும்போது ஏய் நீ ரோட பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில வந்து டிடிஎஃப் வாசன் கிஷோரை பார்த்து திட்டிடுறாரு. அந்த கடுப்புல ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி நடந்து போற கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வர ஒரு பைக்காரன் இடிச்சு கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து டிடிஎஃப் வாசனுக்கு தெரிய வருது. ஸோ தெரிய வந்தோடனே ஐயோ நம்ம இப்படி திட்டோமே நம்ம லவ் பண்ற பொண்ணோட அண்ணன் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிஷோர் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் வழக்கு ஒன்று போடுறாங்க. அந்த பொய் வழக்கு போட்டு அவர் அதை அக்செப்ட் பண்ண சொல்லி போலீஸ் அடியா அடிச்சு துன்புறுத்துறாங்க. இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் படத்தோட ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். பயங்கரமா துன்புறுத்துறாங்க. அதுல எப்படி மணிகண்டனை துன்புறுத்துவாங்களோ அந்த மாதிரி இவரை துன்புறுத்துறாங்க. இந்த கேஸ்க்கும் அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவரை எப்படியா விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக டிடிஎஃப் வாசன் ஒரு லாயரை வச்சுட்டு இவரு களத்துல இறங்கி போராடி அவரை காப்பாத்துறாரு. அவரோட லவ்வரோட அண்ணனை காப்பாத்துறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு பழைய அவுட்லைன்டு ஒரு ஸ்டோரி தான் அது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டன் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப செட்டில்டா நடிச்சிருக்காரு. ஓவர் ஆக்டிங் அப்படிலாம் எதுவும் இல்லாம அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ரொம்ப அமைதியா தான் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல பார்க்கும்போதே தெரியுது. ஓரளவு பெட்டரா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் டெபியூட்டன் படம்ன்ற போது பெருசா அவரோட ஆக்டிங் பத்திலாம் நல்லா எதுவும் சொல்ல முடியாது. பட் ரொம்ப நல்லா நீட்டா நேச்சுரலா அந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப நல்லா சிம்பிளா நடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கிஷோர் குமார் அவர் தான் அந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர். லைக் அவரை அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே அவ்வளவு பாவமா இருக்கு. அந்த கேரக்டராகவே நேச்சுரலா பண்ணியிருக்காரு. லைக் அது அடி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு அவரை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்றாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அந்த ஒரு எமோஷனல் கேரக்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குஷிதா கலப்பு அவங்க இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு பேரான ஒரு ரோல் தான். அவங்க ஒரு நார்மல் ஒரு ஹீரோயின் ரோல் தான். அந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அபிராமி அவங்க இந்த படத்துல வந்து கிஷோருக்கு வந்து வைஃபா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு குணச்சித்திர கதாபாத்திர ஒரு ரோல் தான். அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அது ரொம்ப நல்லா நீட்டாவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜான் விஜய் இந்த படத்துல வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா ஒருவன் வராரு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரக்கடான அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம், அவர் பேசுற அந்த ஒரு விதம், லைக் அந்த டோன் அதெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கும். அந்த ஒரு பழைய ஜான் விஜயை பார்த்த மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு ஹியூமரா இருக்கட்டும், அவரோட ஹியூமர் சென்ஸ் எல்லாமே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு அவரு. அதே மாதிரி போஸ் வெங்கட் அவரும் இந்த படத்துல வந்து ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ரோல். அவரது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவரால் தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது கிஷோருக்கு. அது மூலியமா கதை சுத்தம் போது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஹரிஷ் பெரடி அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு எஸ்ஐயா ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் தான் கதையில். அவர் ரொம்ப நல்லா நீட்டாக அவரும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடுகளம் நிறைய அவர் இந்த படத்தில் வந்து சிஎம்மா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. பார்க்க ஒரு டம்மி சிஎம் மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்டலாம் அடிலாம் வாங்குவார். நான் தான் சிஎம் ஆக்குனதுரா அப்படி இப்படின்னு சொல்லி. பட் நல்லா இந்த அவரோட கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் விநாயகமூர்த்தி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு கொஞ்சம் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி பிச்சுமணி அவரோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு பைக் சேசிங் சீனாக ஒன்று இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நேச்சுரலாக இந்த சினிமாட்டோகிராஃபி கேமரா ஆங்கிள்ஸ் இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் மபுளோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள வந்து படத்தை முடிஞ்ச அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணிட்டு அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக டேரக்டர் கருணாநிதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லாக்அப் டெத் பேஸ் பண்ண ஒரு கதை தான் இதை எடுத்திருக்காரு அவரு. ஸோ இதில் பாசிட்டிவ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த ஒரு மாடல் அந்த ஒரு விஷயம் என்ன, அந்த லாக்அப் டெத் எவ்வளோ நடக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஓரளவு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அவரோட ரைட்டிங்கில். அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ப்ளஸ் கிஷோரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் எமோஷனலாக ஒரு சில சீன்ஸ்லாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் மைனஸாக நான் பார்த்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். பெருசா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேயுமே வந்து செல்ஃப் எடுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கான அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போல. இது ரொம்ப ஃப்ளாட்டா போகும். கமர்ஷியலா ஒரு சில சீன்ஸை போட்டுட்டு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே ஓரளவு ஸ்டார்ட் ஆகி பட்டுன்னு படுத்துரும். அங்கே நமக்கு எதுவுமே ரொம்ப டல் மூமெண்ட்ஸ் நிறையா வந்து நிறையா லேக் செகண்ட் ஹாஃப்ல இருக்குது. ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே இல்லை. யூஸ்வல் சீன்ஸ் தான். ரொம்ப பழைய ஒரு 10-15 வருஷங்களா ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. பட்
அதுலயுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல படத்துல. பட் ஒரு நல்ல கதை முடிஞ்ச அளவுக்கு இது ஏதாவது ரைட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ ரைட்டிங் ரொம்ப புவரா இருந்தது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு நல்ல மெசேஜோட சொல்லி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பிளஸ் டிடிஎஃப் வாசனுக்கு பெருசா ஆக்டிங்கான ஸ்கோப்பே இந்த படத்துல இல்ல. அவர் மட்டும் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் வராரு. மத்த ஆக்டர்ஸ் தான் அவருக்கு மேல போட்டு நடிக்கிறாங்க பயங்கரமா. அது வந்து இவர் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு கடைசில பார்த்தா கிஷோர் தான் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாரு. படம் ஃபுல்லா மத்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு வராங்க. இவருக்கு ஏதோ ஒரு சைடு ஆக்டர் ரோல் மாரி ஆயிப்போச்சு கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசனுக்கு. அவர் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த படத்த பார்த்திருப்பாங்க. சரி நம்ம தலைவர் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாரு எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி. பட் அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டரே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா எழுதல. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். பிளஸ் இந்த ரைட்டிங்குமே வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து புவரா இருந்தது. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸா தான் நான் பார்த்தேன். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு வந்து ஒரு 5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் பிலோ ஆவரேஜ் மூவி தான் இது. ஸோ நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் படம். படம் பேரு ஐபிஎல்னோன கொஞ்சம் நல்லா கேட்சியா இருக்கே அப்படி இப்படின்னு நினைச்சேன். பட் அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஓரளவு சரி ஏதோ சம்பவம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கடைசில ரொம்ப சொதப்பிட்டாங்க. அதான் ஒரு பெரிய மைனஸா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.